மாமியார் மருமகள் இருக்காங்கன்னு வைங்களேன், இந்த மருமகள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இல்லை மாமியார் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாமியார் கத்தரையே நம்பி இருக்காங்க இல்லை மருமகள் கத்தரையே நம்பி இருக்காங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ ஆண்டவரை நம்புற கரெக்டு தான், நீ ஆண்டவரை விசுவாசிக்கிற உண்மைதான், ஆனா எதுக்கும் இந்த மாதிரி ஒன்ன கொஞ்சம் போட்டு கேட்கல, அது எக்ஸெட்ரா அதுல என்ன வேணாலும் உங்களுக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க, நீங்க எதை வேணாலும் எதுக்கும் இந்த மாதிரி ஒன்றை நீ பண்ணி வச்சிரு. 100% நம்மள ஆண்டவரை நம்பித்தான் இருக்கிறோம், ஆனால் நம்மளும் ஏதாவது ஒரு முயற்சி கேட்கல செய்யணும், நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணி தான் வைக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா ஐயோ சரி வராது, நீ வெறும் கடவுள் கடவுள் நம்பிட்டே இருக்காத அப்படின்னு. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒன்று அல்ல, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சகலத்தையும் நாம் அல்ல, நமக்காக அவரே செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க உயர்வதற்கு, நீங்க வளர்வதற்கு இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறது கூட தவறல்ல. ஆனா இன்னொருத்தரை பனிஷ் பண்ணுவதற்கு, இன்னொருத்தரை நமக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு விரோதமா செய்யறதற்கு கண்டிப்பாக நீங்க எதையுமே யோசிக்க கூடாது. அது மொத்தத்தையும் யார் கரத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கரத்திலேயே வைக்கணும். ஹல்லேலூயா. இதுவரையிலும் என் ஜெபத்தை கேட்டவர் இனியும் என் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்.